Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போர் குறித்தான ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு டெஹ்ரான் இந்திய தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்தியர்கள் தாங்கள் இருக்கும் இடங்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். ஜோ மகேஸ்வரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நிவேதா, ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் அவசரமாக ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தங்கி இருக்கவும், மின்சாரம் மற்றும் இராணுவ அமைப்புகள், பன்மாடி கட்டிடங்களின் மேல்தளங்கள் மற்றும் இது போன்ற பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும், பொதுவெளியில் செல்லாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. நெடுஞ்சாலை பயணங்கள் தூதரக ஒத்துழைப்போடு மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்திருக்காங்க. தூதரகத்துடைய ஏற்பாட்டில் உள்ள ஹோட்டல்கள்ல தங்கியிருப்பவங்க அங்க இருந்தபடியே அதிகாரிகளோடு நீங்க தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும், அதிகாரப்பூர்வ தகவல்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும், அவசர உதவி எண்கள் செயல்பாட்டில் இருக்கு. அந்த எண்களுக்கு உங்களுக்கு உதவி தேவை என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று இந்தியாவினுடைய தூதரகத்தின் மூலமாக ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு ஒரு அவசர அறிவுறுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவுறுத்தலுக்கு பின்னணியை பார்த்தோம்னா, கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவ படைகள் தொடர் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. அவர்கள் மீது எதிர் தாக்குதலையும் ஈரான் நடத்திட்டு இருக்காங்க. ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள்ல கத்தார், அபுதாபி, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கிற அமெரிக்க, இஸ்ரேல் ஆதரவு தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுல தற்போது வரை ஈரான்ல மட்டுமே இதுவரைக்கும் 2100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அமெரிக்க ராணுவ வீரர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 700 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல்ல பொறுத்த வரைக்கும் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேல்ல காயமடைந்திருக்காங்க. மேற்கு ஆசியாவில் நடைபெறுகிற இந்த போர் சூழலை தணிக்க வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல எகிப்து உள்ளிட்ட நாடுகளும், துருக்கி உள்ளிட்ட நாடுகள்லாம் அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இடைக்கால ஒரு தாக்குதலை நிறுத்தத்தை அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தது. 10 நாட்களுக்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்யணும், அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை நீரிணையை திறக்க வேண்டும். இல்லை என்றால் ஈரான் ஒரு நரகமாக மாறிவிடும், ஒரு பெரும் அழிவை அந்த நாடு சந்திக்கும் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையை ஈரான் பொருள்படுத்தவில்லை. நாங்கள் எங்கள் மீது தாக்குதலை நடத்தினால், எங்கள் இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் செயல்பட்டால் எங்களுடைய தாக்குதல் இன்னும் கடுமையாக இருக்கும், மிக மோசமான விளைவுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்ப அமெரிக்கா விடுத்த காலக்கெடு இன்றோடு முடிவடைய இருக்கிற சூழல்ல இந்தியாவிடமிருந்து ஈரான்ல இருக்கிற இந்தியர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு போர் நிறுத்தத்திற்கான, நிரந்தரமாக ஒரு அமைதிக்கான ஒரு நெறிமுறைகளையும், சில என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளையும் பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. என்னென்ன விஷயங்கள், அம்சங்கள் அடிப்படையில போர் நிறுத்தத்தை நம்ம மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வரைவு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. அதை இப்பொழுது முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடு முடிவடைந்து இருக்கிற சூழல்ல அங்க இருக்கிற இந்தியர்களுடைய பாதுகாப்பு இந்திய அரசுக்கு மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டு, அங்கு பணிபுரிகிற தங்கி இருக்கிறவர்கள் பொது கட்டிடங்கள், பன்மாடி அல்லது பல்லடுக்கு கட்டிடங்கள்ல இருக்கிறவங்க அந்த மேல்தளத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பொது வெளியில இப்போதைக்கு நடமாட வேண்டாம், பொது போக்குவரத்தை தவிர்த்துருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த நேரமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற சூழல்ல இஸ்ரேல் ராணுவத்தினுடைய விமானங்களை, ட்ரோன்களை ஒரு பக்கம் ஈரான் சுற்றி வீழ்த்ததாக தற்பொழுது கூட அறிவிச்சிருக்காங்க. எங்கள் மீது தாக்குதல் நடத்துறவங்களுக்கு கடுமையான விளைவை கொடுப்போம்
இன்னும் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிற சூழல்ல ஒரே இரவில் கூட அமெரிக்காவால் மொத்த ஈரானையும் கைப்பற்ற முடியும், மொத்த ஈரானும் எங்க கண்ட்ரோல்ல வந்துரும், அமெரிக்காவிடம் உள்ள ராணுவ தளவாடங்கள் போல வேறு எந்த நாட்டிடமும் கிடையாது என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற சூழல்ல எந்த நேரமும் மீண்டும் தாக்குதல் தீவிரமடையலாம் என்கிற ஒரு சூழல்ல இந்தியர்களுக்கு இந்திய தூதரகத்தின் மூலமாக ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது கொடுத்திருக்கிறது. அச்சப்பட தேவையில்லை, ஆனால் தேவையின்றி வெளியே செல்லக்கூடாது. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் ஏற்கனவே கொடுத்திருக்கிற உதவி எண்கள் பயன்பாட்டில் இருக்கு, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியாவிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை நீங்கள் பாதுகாப்பான இடங்களில் இருங்கள் என்று இந்திய தூதரகம் ஈரானில் இருக்கிற இந்தியர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு முக்கியத்துவத்தையும் கவனத்தை பெற்றிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.